முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், முட்டையெல்லாம் உப்பு போட்டு வேக வச்சிடலாம். அப்புறம் பாருங்கள், இந்த பக்கம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு 3 நம்பரில் எடுத்துக்கலாம். பாருங்கள், பூண்டுலாம் ஒரு 15 பூண்டு, இஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம சின்ன ஒரு பெருசுக்கு ஒரு 1.5 துண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி பாருங்கள், ஒரு 5 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்க்கலாம். பாருங்கள், பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், ஜீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ தாளிக்க எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்ல பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், அரைச்ச சாந்தியும் நம்ம சேர்த்துடலாம். சாந்து நல்லா எண்ணெய் மிதந்து வர அளவுக்கு வதங்கட்டும். அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். முட்டையிலையும் உப்பு போட்டிருக்கிறதுனால நம்ம சாந்துக்கு தகுந்த உப்பு சேர்த்தா போதும். அடுத்து பாருங்கள், சாந்து வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை வேக வச்சு கீறி விட்டு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே அந்த கழுவி விடலாம். அப்போ தான் அந்த முட்டைக்குள்ளார மசாலா ஒரு டேஸ்ட் எல்லாமே இறங்கும். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா டேஸ்ட்டான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், குஸ்கா பிரியாணி அப்புறம் பருப்பு சாதம் எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.